தந்தையின் சொத்து பிள்ளைகளைத்தான் சேர வேண்டும். யார் அது? நான் தான். என் பெயர் ராமன், ஊர் தெனாலி, கார்லபாடி ராமன் மந்திரியின் குமாரன். இப்போது மொத்தம் 17 யானைகள். இந்த சங்கடமான வழக்கை தீர்ப்பதற்காக மன்னர் தன்னுடைய யானை மீது ஏறி வருகிறார். இதனால் உனக்கொன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இல்லை. மன்னர் தன்னுடைய யானையும் இதோடு சேர்த்து பிரித்துக் கொடுப்பதாக வைத்துக்கொள். உனக்கொன்றும் அல்ல. 18 யானைகள். இதில் மூத்தவனுக்கு சரிபாதி இல்லையா? ஆமா. அதாவது 9. இரண்டாம் அவனுக்கு 3இல் 1 பங்கு, அதாவது 6 இல்லையா? ஆமா. மூன்றாம் அவனுக்கு அந்த 6இல் 3இல் 1 பங்கு, அதாவது 2 இல்லையா? ஆமா ஆமா. மிச்சம் இருக்கும் யானை மன்னருடைய யானை. வழக்கு தீர்க்க வந்த மன்னர் இந்த யானை மீது ஏறி விடைபெற்றுக் கொள்கிறார். இதனால் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே? இல்லை இல்லை. உங்களுக்கு வழக்கு தீர்ந்து விட்டது மன்னவா.